ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இது கொஞ்சம் செய்தி கொஞ்சம் தகவல். பிரியா, என்னப்பா ஊரே ஒரே வெள்ளக்காடா கிடக்கு. இந்த ஃபெஞ்சல் இருக்குல்ல, இல்ல ஃபெங்கால் தானே, இல்ல ஃபெஞ்சல் தானே, மஞ்சள் நல்ல மஞ்சள் சட்டையை போட்டுட்டு வந்து ஏன்டா அப்படி வளர்ற? இல்ல இப்ப நான் அதை ஃபெங்கால்னு சொல்லவா ஃபெஞ்சல்னு சொல்லவா? அது ஏதோ ஒரு புயல், அவ்வளவுதான். அந்த புயல் இருக்கு தெரியுமா, அந்த புயல் வந்ததும் வந்துச்சு, இப்படி ஒரு காட்டிட்டு போயிடுச்சு. அது வரும்போது அதெல்லாம் அவ்வளவு பெருசு இல்லப்பா, வராது அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பார்த்தா பயங்கர பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவா இந்த புயல், மழை, காத்து இந்த மாதிரிலாம் ஏதாவது நம்ம ஊருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, சென்னைக்கு தான் பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இப்ப சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் வந்து பயங்கர பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா சொல்ல போனா வட மாவட்டங்களான திருவண்ணாமலையா இருக்கட்டும், கிருஷ்ணகிரியா இருக்கட்டும், விழுப்புரமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பயங்கர பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். முக்கியமா விழுப்புரத்துல தான் வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறமா கலெக்டர் ஆபீஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்கள்லாம் பயங்கரமா வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குடியிருப்புக்குள்ளேயுமே வந்து தண்ணி புகுந்து அங்க இருக்கக்கூடிய மக்களால வாழ்வாதாரத்துக்கே வந்து கேள்விக்குறியான ஒரு நிலைமை தான் இப்ப ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஆமா, இதுல ரொம்பவே பாதிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்டா நம்ம விழுப்புரத்தை தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து சிவசங்கரா இருக்கட்டும், பொன்முடி, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே போயிட்டு நேர்வுல ஆய்வு பண்ணியிருக்காங்க. முகாமிட்டுட்டு ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா, இவங்களுமே நேர்ல போயிட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. முக்கியமா வந்து விழுப்புரம், மரக்காணம், திண்டிவனம் இந்த இடத்துல எல்லாம் துணை முதலமைச்சர் அவர்கள் போயிட்டு நேர்ல பார்வையிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரயில்வே சுரங்கப்பாதை எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எல்லாம் வந்து நிறையவே தண்ணீர் புகுந்து உள்ள போயிட்டு வரவே முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துலயுமே துணை முதலமைச்சர் அவர்கள் போயிட்டு நேர்ல ஆய்வு பண்ணியிருக்காங்க, கீழ்பெருவாக்கம் இடத்துல. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இடத்துல வந்து பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம நலத்திட்ட உதவிகளுமே நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சேவியர் காலனில இருக்கிறவங்களுக்கெல்லாம் போயிட்டு நேர்ல பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மரக்காணத்துல வந்து இந்த மேட்டு தெரு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் வந்து அங்க வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குடில் அமைச்சு அவங்க வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பெரிய பெரிய மாடி வீட்டுல இருக்கிறவங்களுக்கே நிறைய பாதிப்பெல்லாம் ஏற்பட்டு இருக்கு. இவங்க குடில் அமைச்சிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா பாதிப்பு அதிகமாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்க வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளானதுனால அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல வந்து அவங்கள போய் தங்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அவங்கள தங்க வச்சுட்டு அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளுமே செஞ்சிருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காங்க, நிறைய இந்த வேட்டி சேலை இந்த மாதிரி எல்லாம் வழங்கியிருக்காங்க. துணை முதலமைச்சர் வந்து நேத்து போய் பார்த்து இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து இன்னைக்கு முதல்வர் அவர்களுமே போய் நேர்ல போய் ஆய்வு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். முக்கியமா வந்து புயல் பாதுகாப்பு மையம், விழுப்புரம்ல இருக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு மையம்க்கு போயிட்டு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ்க்கும் போயிட்டு வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திருச்சி புதுவை சாலையில இருக்கக்கூடிய மகாராஜபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து விவிஏ மண்டபத்துல சில மக்களை வந்து காப்பாத்தி தங்க வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அவங்களுக்குமே போய் நேர்ல போய் ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம நிறைய நலத்திட்ட உதவிகளுமே வந்து செஞ்சிருக்காங்களாமா. இது மட்டும் இல்லாம இப்ப விழுப்புரம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். விழுப்புரத்துல மட்டுமே இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா இல்ல, இதை தாண்டி இன்னும் நிறைய இடத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. முக்கியமா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நிறையவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து ஏரியில இருந்து வெளியேற தண்ணி எல்லாம் சாலைகள்ல அங்கங்க தேங்கி போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய தண்ணி தேங்கினதுனால இந்த வண்டி, சின்ன வண்டியில இருந்து கனரக வாகனம் பெரிய பெரிய வண்டி வரைக்குமே அடிச்சுட்டு செல்லப்பட்ட ஒரு நிலைமை தான் அங்க ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த பார்க்கிங் செய்யப்பட்ட வண்டி எல்லாம் இருக்கும் இல்லையா, பார்க்கிங் சொல்லிட்டு தனியா ஒரு ஷெட்டே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துலயுமே நிறைய தண்ணி தேங்கி அந்த வண்டி எல்லாமே வந்து மிதக்கிற அளவுக்கு ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே கிருஷ்ணகிரியுமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஆமா, நான் கூட அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். பெரிய பெரிய வேன்லாம் வந்து தண்ணியில அப்படியே அடிச்சிட்டு போறது வந்து பயங்கர வைரலா வந்து போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஊத்தங்கரையில வந்து ஒரே ஒரு நாள்ல, அதாவது 24 மணி நேரத்துல மட்டும் 50.3 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்குன்னு சொல்றாங்க. கிருஷ்ணகிரி ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா திருவண்ணாமலையிலுமே பயங்கர பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. மண் சரிவுகள் வந்து ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள்ல பாறைகள்லாம் வந்து உருண்டு விழுந்திருக்கு. அதை தொடர்ந்து மண் சரிவு வந்து பயங்கரமா ஏற்பட்டிருக்கு. இதனால கிட்டத்தட்ட 3 வீடுகள் கிட்ட பாதிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அந்த வீடுகள்ல மண் சரிவுக்குள்ள கிட்டத்தட்ட 7 பேர் வந்து சிக்கிக்கிட்டாங்களாமா. இப்போதைக்கு அந்த ஆய்வுப்படி என்ன சொல்றாங்கன்னா, அதுல 5 குழந்தைகள் 2 பெண்கள் வந்து சிக்கி இருக்க வாய்ப்புள்ளதா வந்து சொல்றாங்க. சோ இதனால வந்து அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து மீட்பு நடவடிக்கை பயங்கரமா வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம்.
கலெக்டர் வந்து நேர்ல ஆய்வு பண்ணி நிறைய மீட்பு நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. முதற்கட்டமா NDRF வந்து வர வச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து இப்ப மீட்பு பணியில பயங்கரமா வந்து ஈடுபட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்ப வரைக்குமே ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கலன்னு வர சொல்றாங்க. அது ரொம்பவே கவலைக்கிடமான விஷயமா கருதப்படுது. மழை பாதிப்பால எல்லா இடமே வந்து ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருக்கு. முக்கியமா இந்த வட மாவட்டங்கள் ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு. இதனால ரயில் சேவையுமே நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ரயில் சேவை முடக்கப்பட்டதால எல்லா ரயிலுமே வந்து நிறைய இந்த காட்பாடி சைடு வந்துட்டு போற மாதிரி ரூட்டையுமே மாத்தி விட்டு இருந்தாங்க. இப்போ அதை சரி பண்ணிட்டாங்க. இன்னுமே நிறைய இடத்துல வந்து மீட்பு பணிகள் தீவிரம் அடைஞ்சிட்டே தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை சொல்லியிருந்தேன் இல்லையா, திருவண்ணாமலையிலுமே நிறைய இடத்துல வீடுகள் எல்லாமே மூழ்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வீடுகளுக்கு மேல போயிட்டு ஸ்லேட்ல வந்து என்ன காப்பாத்துங்க, இங்க வந்து இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை மேல காட்டிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவுமே இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனா நீ ஒண்ணு கவனிச்சனா இவ்வளவும் பண்ண அந்த ஃபெஞ்சல் புயல் இருக்குல்ல, அது வந்து இப்போ புயல்ல இருந்து அது காற்றழுத்த தாழ்வு பகுதியா வந்து மாறிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து வலு குறைஞ்சுக்கிட்டே போயிடுச்சுன்னே சொல்லலாம். சோ இப்போ வந்து கேரளா சைடு போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அங்க என்னென்ன பாதிப்பு வந்து ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. சோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மழை பத்தின செய்திகள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்ப அரசியல் வட்டாரத்திலயுமே ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீ இந்த அரசியல் வட்டாரம்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. கவர்னர் இருக்கார்ல, ம். அவர் மீண்டும் சர்ச்சையில் சிக்கி உள்ளார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து மதுரையில நடந்திருக்கு. கேள்விப்பட்டியா? ஆமா, நானுமே கேள்விப்பட்டேன். மதுரையில வந்து இளம் தொழில் முனைவோர் கருத்தரங்கம் வந்து நடந்திருக்கு. இந்த கருத்தரங்கத்துல வந்து முன்னாடியே இந்த நிகழ்ச்சி நிரல்லாம் குடுத்துருவாங்க இல்லையா, இன்விடேஷன்லாம். இதுல அந்த நிகழ்ச்சி நிரல்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு பதிலா தேசிய கீதம் வந்து பாடப்படும். அதை தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும்ன்ற மாதிரி அச்சிடப்பட்டிருக்கு. ஆனா எப்பவுமே நம்ம பார்த்தோம்னா தேசிய கீதத்தை வந்து கடைசியா அந்த நிகழ்ச்சி வந்து முடியும் போது தான் பாடுவோம். இதுல வந்து இந்த மாதிரி அச்சிடப்பட்டிருக்கு. சரி, அதுலதான் அப்படி அச்சிடப்பட்டிருக்குன்னா இவங்க இந்த விழாவை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க, வழக்கம் போல தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2 வரிகள் பாடி இருக்காங்க. உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடியிருக்காங்க. தேசிய கீதம் முழுமையா முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுவே ஒரு குழப்பமான ஒரு இதுதான். எதனால அவங்க 2 லைன் பாடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விடணும்? ஒண்ணு பாட ஆரம்பிச்சதை வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடியிருக்கணும். இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து 2 லைன் பாடிட்டு அப்படியே விட்டுட்டாங்களா? கடைசியா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா திரும்பவுமே தேசிய கீதத்தையே பாடி அந்த நிகழ்ச்சியை முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா எப்போதுமே இந்த லாஸ்ட்ல தேசிய கீதம் பாடுறதுதான் வந்து உலக வழக்கம். ம். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் எதுக்காக பாடினாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அதை முழுசா முடிச்சிருக்கலாம். அதையுமே 2 வரியில எதுக்காக ஸ்டாப் பண்ணாங்கிறதும் இப்போ வந்து கேள்விக்குறியா மாறி இருக்கு. இதனால கவர்னர் அவர்கள் மீண்டுமே வந்து சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. ஆமா, ஏற்கனவே பொதிகை டிவில நடந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடமும் அப்படின்ற ஒரு லைனையே வந்து அவங்க தூக்கிட்டு மத்தது எல்லாத்தையும் வந்து பாடி முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் பாடிட்டு மொத்த பாட்டியே தூக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எங்க போய் முடிய போதா? அதான் சீமான் அவர்கள் வந்து அந்த வார்த்தையே அந்த வாக்கியத்தையே வந்து ஏன் பாட்டே வந்து நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல. அவர் ஆட்சிக்கு வந்தா நீ சொன்ன மாதிரி ஒரு வழி முடிஞ்சிரும். அப்ப தமிழ்த்தாய் வாழ்த்தையே காலி பண்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கிறீங்க, அப்படிதானே? நான் எதுவும் சொல்லலப்பா. சரி, ஓகே. சரி, இந்த அண்ணாமலை இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இப்போ லண்டனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்க. ரிட்டர்ன் வேற வந்திருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு அப்படியே கம்பீரமா ஏர்போர்ட்ல இருந்து பிரஸ் மீட்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த பிரஸ் மீட்ல அந்த காலேஜ் பத்தியுமே நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜ்ல வந்து முக்கியமான பிஎம்ஆ இருக்கட்டும், அதுக்கப்புறம் அமைச்சர்களாகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அதுல வந்து பேராசிரியர்களா பணியாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நோபல் பரிசு வின் பண்ணவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து அங்க பேராசிரியர்களா பணி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 மாசத்துல நடந்த அரசியல் இருக்கு இல்லையா, இத பத்தி நிறைய விஷயத்த பேசியிருக்காங்க. இந்த 3 மாசத்துல நடந்த நிறைய விஷயம்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் வந்து புதுசா இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க. முதல்ல இவங்க விஜய் பத்தி பேசியிருக்காங்க. இவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினிமால இருந்து இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதுவுமே வந்து அவங்க உச்ச கட்டத்துல இருந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. நாங்க எப்பயுமே வந்து அவங்கள வரவேற்கிறோன்றதான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எதையுமே வந்து எதிர்த்தெல்லாம் சொல்லல. ஆனா இவங்க வந்து அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சியில கலந்துப்பாங்க இல்லையா, அப்ப அவங்க கருத்துக்கள்லாம் வைப்பாங்க இல்லையா, அப்ப வந்து நாங்க எங்களுடைய பதில் கருத்தை வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நீ ஒரு விஷயத்த கவனிச்சு பார்த்தனா விஜய் அவர்களை பத்தி பாராட்டினாங்களா இல்ல வந்து கலாய்ச்சாங்களா அப்படிங்கறதே வந்து தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து வரவேற்கிறோம், அவர் வந்தது நல்ல விஷயம்தான், அதுவும் வந்து ஒரு உச்சத்துல இருந்து வந்திருக்காங்கன்னா அது வந்து வரவேற்கிறோம், மக்களுக்காக வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. சினிமால இருக்கிறவங்க வந்து அரசியலுக்கு வரலாம். என் வீட்லயுமே இப்ப அவருடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஓட்டு
ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா கேள்விக்குறிதான். ஏன்னா வந்து அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சினிமால இருந்து வர முடியுமே தவிர எல்லாருடைய ஓட்டும் கிடைக்குமான்னு கேட்டா அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அவர் இன்னும் ஆக்டிவா வந்து பாலிடிக்ஸ்குள்ள இறங்கல. அவர் வந்து முழுசா பாலிடிக்ஸ்குள்ள வரட்டும். அதுக்கப்புறமா வந்து பிஜேபி வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து பதில்லாம் வந்து குடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறமா 2, 3 நிகழ்ச்சியில தான் வந்து பங்கேற்று இருக்காங்க. இன்னும் ஆக்டிவா வந்து அவர் இறங்கல அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது ஒன் மோர் சாய்ஸ், ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த ஒரு வருஷத்துல வந்து தமிழகத்துடைய எதிர்காலத்த தீர்மானிக்கிறது வந்து மக்கள் கையில தான் இருக்கு அப்படின்ற மாரிலாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா அப்படியே துணை முதலமைச்சரான உதயநிதி பத்தியுமே பேசியிருக்காங்க. இவங்கள பத்தி என்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, டிஎம்கே வந்து இப்போ அசுர வளர்ச்சி அடைஞ்சு அப்படியே ஒரு மாரி வேகமா வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம திடீர்னு வந்து எம்எல்ஏ ஆனாங்க, உடனே அமைச்சர் ஆனாங்க. அப்படியே அடுத்தடுத்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இந்த கட்சியில வந்து சுத்தி சுத்தி குடும்ப அரசியல் மட்டுமே தான் நிலவிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. சரி, நம்ம ஊர்ல நிலவரம்லாம் இந்த ரொம்ப மோசமா தான் இருக்கு. சரி, வெளிநாட்டிலயாவது நல்லா இருக்குமான்னு போய் பார்த்தா, அங்க நிலவரம் வந்து ரொம்ப கலவரமா இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமா பார்த்தோன்னா, மேற்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கினியாங்கிற இடத்துல என்னன்னா, கால்பந்து போட்டி வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த கால்பந்து போட்டி நடந்துட்டு இருக்கும்போது, எல்லாருமே பயங்கரமா வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. லாஸ்ட்ல இந்த நடுவர் வந்து தீர்ப்பு குடுப்பாங்கல்ல, ம். அவர் ஏதோ சர்ச்சைக்குரிய தீர்ப்பு வழங்கியதா சொல்லப்படுது. அவர் என்ன தீர்ப்பு குடுத்தாருன்னு தெரியல. ஆனா அந்த தீர்ப்புனால என்ன மாரியான பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா? பார்த்தேன். எல்லாருமே வந்து அதாவது 2 அணி தானே விளையாடுவாங்க. இந்த 2 அணியுடைய ரசிகர்கள் இருக்காங்க பாரு, அவங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டிருக்கு. இதனால 100 பேருக்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், முக்கியமான இடம்லாம் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் வந்து தீ வச்சு கொளுத்தியிருக்காங்க. நெறைய வந்து அந்த இடமே ஒரு கலவர பூமியா தான் மாறி இருக்குன்னு சொல்லணும். ஸ்டேடியத்துக்குள்ள மட்டும் நடந்துட்டு இருந்த சண்டை வந்து அப்படியே எல்லாரும் பயங்கரமா வெளியில ரோட்லலாம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. நீ சொன்ன மாரி ஸ்டேஷன வந்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இந்த மாரி பயங்கர கலவரமா நேத்து நேத்து நடந்த இந்த போட்டியில பயங்கர கலவரமே வந்து ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த மைதானம் இருக்கிற இடத்துல வந்து 2,00,000க்கும் மேற்பட்ட குடும்பம் வந்து வசிச்சுட்டு வருதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்த கால்பந்து போட்டி நடந்தது இல்லையா? அங்க கால்பந்து போட்டி நடக்கிறதுமே ஒண்ணும் புதுசு கிடையாது. எப்பயுமே அங்க வழக்கமா வந்து கால்பந்து போட்டியெல்லாம் நடக்குமா, அதுவுமே நேத்து வந்து வீக்கெண்ட் வேற சண்டே. அதனால இந்த மாதிரி ஒரு போட்டிய வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கலவரம் நடந்திருக்கு. இந்த மாரி இந்த கலவரம் வந்து உலக நாடுகளே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, அதே வெளிநாடுகள்ல பார்த்தோன்னா, உக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் பயங்கரமா வந்து போர் வந்து நடந்துட்டு இருக்கு. உக்ரைனுக்கு வந்து மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து ஆயுதங்கள் வழங்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யா வந்து அதுக்கு நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்க மேலயும் வந்து நாங்க போர் தொடுப்போம் அப்படிங்கிற மாரி ரஷ்ய அதிபர் புதின் வந்து ஒரு மறைமுகமா ஒரு மிரட்டல் வந்து விடுத்திருந்தாரு. நம்ம கூட அத பத்தி பேசியிருந்தோம். அவர் மறைமுகமா பார்த்தோன்னா, முக்கியமா அமெரிக்காவுக்கு தான் வந்து இந்த மிரட்டல வந்து குடுத்திருந்தாருன்னே அமெரிக்காவுக்கும், சொல்லலாம். பிரிட்டனுக்கும் கொடுத்திருந்தாங்க. ஆமா. முக்கியமா ஏன்னா அமெரிக்கா தான் அதிக ஆயுதங்கள வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து இதனால அணு ஆயுதங்கள வந்து உக்ரைனுக்கு குடுக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா செய்தியா வந்து பரவிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுல இப்போ ஒரு திருப்பம் வந்திருக்குப்பா. சரி, இந்த 1991ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க. யாரு? ரஷ்யாவும், உக்ரைனும் ஃபர்ஸ்ட் பிரிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க 2 பேரும் ஒரே நாடா தான் இருந்தாங்க. இந்த சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா? இது பிரியும்போது தான் உக்ரைன் தனியா, ரஷ்யா தனியா வந்து பிரிஞ்சிருக்காங்க. இவங்க பிரியும்போது வந்து இந்த அணு ஆயுதங்கள்லாம் நெறைய இருந்திருக்கும் இல்லையா? இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு பெரிய பகுதி வந்து உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1994ல வந்து அவங்க கிட்ட இருந்த அந்த அணு ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவங்க தொறந்துட்டாங்க. ஆமா. இந்த புடாபெஸ்ட் உடன்படிக்கை காரணமா வந்து அந்த அணு ஆயுதங்கள்லாம் வந்து தொறந்துட்டாங்க. சோ அது வந்து அமெரிக்கா கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமா. இப்ப வந்து அமெரிக்கா நெறைய ஆயுதங்கள்லாம் குடுத்து சப்போர்ட் பண்றாங்க உக்ரைனுக்கு. பட் உக்ரைன் என்ன பண்றாங்கன்னா, போன மாசத்துல இருந்து இவங்களுமே அந்த ஆயுதத்தெல்லாம் வச்சு ரஷ்யா மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ரஷ்ய அதிபர் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, இப்போ உக்ரைனுக்கு யார் நெறைய சப்போர்ட் குடுக்குறது? அமெரிக்கா தான். சோ நீங்க வந்து அமெரிக்கா வந்து இப்படி டைரக்ட்டா உக்ரைனுக்கு குடுத்துட்டு இருந்தீங்கன்னா, நாங்க வந்து டைரக்ட்டா உங்க மேல போர் தொடுக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்குன்ற மாரி பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய விதின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் இருக்கும் இல்லையா? அதையுமே அவங்க வந்து திருத்தி எழுதியிருக்காங்க. அவங்க என்ன திருத்தி எழுதியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து நெறைய மிசைல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு குடுத்துட்டு இருந்தீங்கன்னா, நாங்க வந்து எங்ககிட்ட இருக்கிற முக்கியமான பெரிய பெரிய ஏவுகணை எல்லாம் வந்து அமெரிக்கா மேல வீசிருவோம். எங்க நாட்டு மேல வந்து யாரெல்லாம் போர் தொடுக்கிறதுக்கு வந்து காரணமா இருக்கிறாங்களோ, அந்த நாட்டு மேலயுமே நாங்க வந்து போர் தொடுப்போன்ற மாரி அவங்களுடைய விதிய வந்து திருத்தி எழுதியிருக்காங்க.
நீ சொன்னல அந்த மாதிரி அவங்க அணு ஆயுதங்கள்லாம் வந்து துறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ சமீபத்துல என்ன நடந்திருக்குன்னா, நியூயார்க் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதுல அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து அணு ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏபிசி செய்தி நிறுவனத்துல நடந்த ஒரு கலந்துரையாடல்ல இப்போ வெள்ளை மாளிகையுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து பேசியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெக் சலியான் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து பரவுது. ஆனா அது வந்து இப்போ வந்து ஆலோசனையிலேயே வந்து கிடையாது. நாங்க வந்து அணு ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன் வந்து நேட்டோ கூட சேர்ந்தா இந்த போருக்கு வந்து ஒரு முடிவு கொண்டுட்டு வரலாம். நேட்டோ கூட அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா உக்ரைனுக்கு வந்து ஆபத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சில விஷயங்களை பத்தி அவர் பேசியிருக்காரு. ஆமா, அவங்க முக்கியமா எத பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஜோ பைடன் அவர்கள் தானே ஆட்சியில இருக்காங்க. ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி முடியறதுக்குள்ள, அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து புதுசா அதிபரா பதவி ஏற்கிறதுக்குள்ளவே வந்து இவங்க கிட்ட இருக்கிற அணுசக்திகள், இந்த அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க குடுத்துடணும் அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. ஆனா அது வந்து முற்றிலுமே ஒரு பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் கண்ணி வெடியா இருக்கே அப்படிங்கிற கதையா தான் இப்ப எந்த பக்கம் போனாலுமே வந்து சோகமான செய்திகளாவே கேள்விப்பட வேண்டியது இருக்கு. சினிமா துறையிலயுமே வந்து ஒரு சோகமான விஷயம் வந்து நடந்திருக்குன்னே சொல்லலாம். பிரபல நடிகை, கன்னட நடிகை சோபிதா சிவண்ணா இவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ? ஆமா, நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 12க்கும் மேற்பட்ட சீரியல்ஸ்லயுமே நடிச்சிருக்காங்க. ஆமா. எரடொன்லா மூரு, அதுக்கப்புறமா அட்டெம்ப்ட் டூ மர்டர், அப்புறம் வந்தனா இந்த மாதிரியான 3 திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாரி 12 சீரியல்ல கூட இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. கரண்ட்டா வந்து டெலிவிஷன் சீரியல்ஸ்ல தான் இவங்க வந்து நடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தோன்னா, நேற்று அவங்க வந்து அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல வந்து சடலமா மீட்டிருக்காங்க. ஸோ போலீஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கண்டிப்பா வந்து சூசைட் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்றாங்க. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வரல. அது வந்துருச்சுன்னா வந்து இது சூசைடா இல்ல கொலையாங்கிறது வந்து தெரிய வந்துரும்னே சொல்லலாம். இப்போதைக்கு போலீஸ்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இது வந்து சூசைடா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா வந்து அவங்க கூட நடிச்ச கோ ஆக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சமீப காலமாவே அவங்க வந்து தனிமையிலே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த சுதீர் அவங்க கூட வந்து கல்யாணம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு அதுவுமே. ஆமா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த திருமணத்த போய் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்து Instagramல போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸுமே வந்து டெலீட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எப்பயுமே இவங்க வந்து ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனா இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்பவே அவங்க அலோனா தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து அவங்க நிறைய மூவிஸ்மே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சோ அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க வந்து மூவிஸ் நடிக்கிறத வந்து நிறுத்திட்டாங்க. முழுசா வந்து இந்த சீரியல்ஸ் நடிக்கிறதுல மட்டும் தான் அவங்க வந்து கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால கன்னட திரையுலகில வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கோ, பெரிய அளவுல பேச்சு பொருளாவுமே வந்து மாறியிருக்கு. ஏன்னா இவங்களுடைய இந்த நடவடிக்கையெல்லாம் வச்சு அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருந்திருக்கிறதா வந்து நமக்கு தெரிய வருது. இதனால கூட அவங்க தற்கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே போலீஸ்தார் தரப்புல இருந்து வைக்கப்படுதுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா இது கொலையா இருக்குமோ அப்படிங்கிற கேள்விக்குறியுமே வந்து எழுந்திருக்கு. ஸோ இதுக்கு விடை வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா தான் வந்து தெரிய வரும்னே சொல்லலாம். அதுக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இன்னைக்கு கொஞ்சம் செய்தி, கொஞ்சம் தகவல் நிறையவே பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி நியூஸ் 27 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல நாங்க 2 பேரும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்க சந்துரு. நான் உங்க பிரியதர்ஷினி.